அண்மைச் செய்தி. நான்காவது நாளாக செவிலியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். செவிலியர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நான்காவது நாளாக உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த போராட்டத்தில் 300க்கும் மேற்பட்ட செவிலியர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியில் செவிலியர்களின் போராட்டம் நான்காவது நாளாக தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கிறது. இதனை நாம் அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம். இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செங்கல்பட்டு செய்தியாளர் பத்மநாபன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். பத்மநாபன், சொல்லுங்க, தற்போது செவிலியர்களின் போராட்டம் நான்காவது நாளாக தொடர்ந்து கொண்டிருக்கும் நிலையில் இந்த போராட்டம் தொடர்பான விரிவான விவரம் என்ன பதிவு பண்ணுங்க. வணக்கம்மா. தமிழகம் முழுவதும் செவிலியர்கள் போராட்டம் தற்போது நான்காவது நாளாக நீடித்து வருகிறது. குறிப்பாக 2 நாட்கள் முன்பு பார்த்தீங்கன்னா சென்னையில் சிவானந்தா சாலையில் தமிழகம் உள்ள செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதாவது அவருடைய கோரிக்கை என்னவென்றால், திமுக தேர்தல் வாக்குறுதியில் செவிலியர்களை நிரந்தரமாக பணியமர்த்துவது, அவர்களுக்கு ஊதியம் உயர்த்தி தருவது என்று பல்வேறு கோரிக்கைகளை அவர்கள் அந்த தேர்தல் அறிக்கையில் கூறியிருந்தார்கள். ஆனால் தற்போது அவர்களுடைய ஆட்சி காலம் தற்போது முடிவுடைய நிலையில் திமுக அரசு தற்போது வரை எந்தவித நடவடிக்கை எடுக்காமலும் எங்களை எங்களை பணி நிரந்தரம் செய்யாமலே வைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் ஊதிய உயர்வும் உயர்த்தாமல், அதாவது எங்களுக்கு சம்பளம் போதிய அளவில் எங்களுக்கு வழங்கப்படவில்லை என கூறி வருகின்றன. தொடர்ந்து அவர்கள் வலியுறுத்தி சிவானந்தா சாலை சென்னையில் 2-3 நாட்கள் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்து செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இரவு நேரத்தில் அவர்களை இறக்கிவிட்டு சென்றனர் போலீசார். ஆனால் அவர்கள் அங்கேயே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் தொடர்ந்து அவர்கள் 300க்கும் மேற்பட்டோர் அங்கேயே போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை கைது செய்து தற்போது கூடாஞ்சேரி ஆரம்ப சுகாதார நிலையத்தின் அருகே அவர்களை வைத்துள்ளனர். தொடர்ந்து அவர்கள் 4வது நாளாக தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த திமுக அரசு எங்களுக்கு உடனடியாக சம்பளம் உயர்த்தி வழங்க வேண்டும், அதே போல் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை நிறைவேறுவதை நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் என்று கூறி வருகின்றனர். அவர்களுடைய குழந்தைகள் மற்றும் குடும்பத்தினர் அங்கங்கே அவர்கள் குடும்ப சூழ்நிலை இல்லாமல் அவர்களுடைய குடும்பத்தை விட்டு தற்போது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் இந்த அரசு நேற்று முன்தினம் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தலைமையில் நடந்த பேச்சுவார்த்தை தோல்வியில் அடைந்தது. தொடர்ந்து இதுவரை அரசு சார்பில் எந்த விதமான பேச்சுவார்த்தை நடைபெறாமலும் அவர்கள் எங்களை வேண்டுமென்று பழிவாங்கும் நோக்கில் நாங்கள் எங்களை வலியுறுத்தி வருவதாகவும், இதனால் நாங்கள் மனம் உடைந்து தற்போது 4 நாட்களாக தொடர்ந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறோம். எங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், சம்பளம் உயர்த்தி தர வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றும் வரை நாங்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று அவர்கள் கூறி வருகின்றனர். உமா, செவிலியர்களின் போராட்டம் குறித்தான விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பத்மநாபன்.